ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ செம்மையான ஒரு லேப்டாப், அதாவது மேக்புக் ப்ரோ. அதாவது மேக்புக் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேப்டாப்னால் ரொம்ப பெரிய லேப்டாப்பு. இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2017 இயரு, சரியா, 13 இன்ச்சஸ்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24,500 24,500. இங்கேயே போட்டிருக்கு இதோட ஊர் இதெல்லாம், சரியா. 13 இன்ச்சஸ்ஸு, 2017, i5, ஸோ 8 GB ரேமு. ஸோ எல்லாமே டோட்டலாக இதுலேயே வந்து எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. 24,500 லேப்டாப் எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்குது. சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2 சின்ன டென்ட்டெலாம் இருக்குது. இது ஒரு டென்ட் இருக்கா, இங்கே ஒரு டென்ட்டு. ஸோ இது வந்து ஆப்பிள் லேப்டாப்பில் இது வர்றது வாய்ப்பு. ஏன்னா லேப்டாப் வந்து இரும்பில் செய்யப்பட்டதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப அசால்ட்டாக வச்சுக்குவாங்க இந்த லேப்டாப்பை. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுற விலை 24,500 24,500. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்தால் கால் பண்ணுங்கள். i5 SSD வந்து எவ்வளோன்னு சொல்லலைன்னா, நான் SSD 512 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 GB ரேமு, i5. இதில் எதில் போய் பார்க்கணும்னு சொல்லியே மேக்புக். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 512 தான் இருக்கும். SSD வந்து 512 இருக்கும், இல்லாட்டி 256 இருக்கும். தம்பி வேறு வெளியில் போயிட்டான் ஜாமான் வாங்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். விலை வந்து 24,500. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, பக்காவான லேப்டாப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 1,50,000 1,20,000 அப்படி விற்ற லேப்டாப் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 24,500 வந்து நிற்கிது. சரியா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.